ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகனமே உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் ஒருவரை பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இன்றைக்கு ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலுக்கு பின்பு அவனுடைய வார்த்தைகளுக்கு நேரே நாம் கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் பாடல் வருகிறது. பாடலை கேளுங்கள். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. இத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை அநேகர் என்னோடு பேசுகிறீர்கள். ஒருவேளை இந்த ஒளிபரப்பு பண்ணப்படுகிற பொழுது சில இடத்தில் நான் ஊழியத்தின் பாதையில் இருக்கிறேன். ஒரே தொடர்ந்து சில ஊழியங்கள் இருந்தது. அநேகர் ஃபோன் பண்ணினீர்கள். ஒருவேளை நான் ஊழியத்தை முடித்து இரவு 11 மணி 12 மணிக்கு தான் பார்க்கிறேன். அநேக மிஸ்கால் கிடக்கிறது. ஒருவேளை நீங்கள் அப்பொழுது பேச முடியவில்லை என்றால் ஒருவேளை அடுத்த நாள் பகலில் என்னோடு பேசலாம். அல்லது ஒருவேளை நான் ஜெபத்தில் அல்லது ஊழியத்தில் இருக்கிற பொழுது ஃபோன் எடுக்கிறதில்லை. மற்ற நேரத்தில் ஃபோன் எடுத்து பேசுவேன். நீங்கள் அடுத்த முறை நீங்கள் ஒருவேளை முயற்சி செய்து பாருங்கள். நான் உங்களோடு பேசுவேன். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். பல மக்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறீர்கள், பேசுகிறீர்கள். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். ஏசப்பா எங்களோடு பேசினார் என்று அநேகருக்கு இந்த ஊழியம் ஆசீர்வாதமாய் கத்த நடத்தி கொண்டு இருக்கிறது நினைத்து நான் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக. இன்றைக்கு ஒருவேளை ஒரு வசனத்தை நான் வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் என்ன சொல்கிறது? ஒரு மகனை ஒரு நல்ல பூரண சுகம் பெற்று அந்த மகன் ஜீவன் பெற்றுக்கொண்டு அந்த மகனை புது மகனாய் அவனுடைய தாயின் இடத்தில் இயேசு ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது வேதனையான ஒரு நிலை. ஒருவேளை இயேசு ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்காய் அவர் கடந்து செல்கிறார். அந்த பட்டணத்திற்கு ஊழியத்திற்காய் செல்லுகிற பொழுது அந்த பட்டணத்தை விட்டு வெளியே திரளான ஜனங்கள் வருகிறார்கள். மரித்து போன ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார். ஒருவேளை நாயின் அந்த கிராமத்தின் பகுதியில் திரளான ஜனங்கள் அந்த வாலிபனுக்கு முன்னும் பின்னும் வருகிறார்கள். அப்படி திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த தாயார் புலம்பி அழுகிறார்கள். அந்த பெற்றெடுத்த அந்த வாலிபனுடைய அந்த தாயார் அவ்வளோ வேதனையோடு அவ்வளோ பாரத்தோடு அவர்கள் புலம்பி அழுது கொண்டே வருகிறார்கள். இயேசு அந்த பட்டணத்திற்கு செல்லணும். ஊழியத்தின் பாதையில் அந்த பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவதற்காய் அந்த கிராமத்திற்கு செல்லணும். அந்த மகளுடைய கண்ணீரை பார்த்த பொழுது இயேசுவின் உள்ளமெல்லாம் பாரம் கொள்கிறது. இயேசுவின் உள்ளமெல்லாம் அவ்வளோ பாரம் கொள்கிறது. அந்த மகள் இயேசுவிடத்தில் வரலை. இயேசுவிடத்தில் வந்து என் மகனுக்கு உயிர் கொடுங்க, என் மகனை எழுப்புங்க, என் மகனுக்கு அற்புதம் செய்யுங்க, அப்படியெல்லாம் அந்த சகோதரி கேட்கல. அந்த வாலிபனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். திரளான ஜனங்கள், அந்த கிராமத்தின் மக்கள் வருகிறார்கள். இந்த மகளோ புலம்பி 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 அழுது கொண்டு வருகிறாள். 7ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அந்த தாயாருக்கு இந்த மகன் ஒரே மகன்தான். அந்த தாயாருக்கு வேறு பிள்ளைகள் இல்லை. அந்த தாயாருக்கு வேறொரு பிள்ளை இல்லை. அப்படி இருந்தால் இன்னொரு பிள்ளை இருக்கிறது, ஆறுதல் அடையலாம். இன்னொரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை வைத்து ஒரு வேளை நம்ம அதை எதிர்காலம் கட்டப்படலாம், அப்படியெல்லாம் அந்த மகள் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த மகளுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, வேறு பிள்ளை இல்லை. அதில் வேதம் சொல்லுகிற அந்த மகளோ கைம்பெண்ணாய் இருந்தால் அந்த மகளுக்கு நீ அடைக்கலமென்னு யாரும் இல்லை. அந்த மகளுக்கு ஒத்தாசை கொடுப்பதற்கு என்று யாரில் ஒரு பக்கம் ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு நன்மை. இந்த மகன் இருந்தான். இப்போ அந்த மகனும் மரித்து போய்விட்டான். அப்போ அந்த மகள் அனாதையை போல மாறி போய்விட்டார்கள். அந்த மகளுக்கென்று யார் இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கிற வெகு ஜனங்கள் அவர்கள் வருகிறார்கள். அப்போ திரளான மக்கள் வருகிறாங்க. அப்போ அந்த பட்டணத்தின் நடுவில் ஒரு நல்ல குடும்பமாய் அந்த பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அப்போ வேதனையான நிலையில் அந்த மகள் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே வருகிறாள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நீங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். நீங்களும் இப்படிப்பட்ட வேதனையான நிலையில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அந்த பிள்ளையை குறித்து, அந்த மகனை குறித்து, அந்த பிள்ளையின் வேதனையான சூழ்நிலைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் புலம்பெல்லாம். இந்த தெய்வத்திடத்தில், இந்த இயேசுவிடத்தில் எப்படி கேட்கணும்னு தெரியாத ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். இதை கேட்கிற என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். ஒருவேளை தற்செயலாக இந்த செய்தியை கேட்கிற ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியாய் நீங்கள் இருக்கலாம். இதே பாதிக்கப்பட்ட நிலையில் வேதனை நடுவில் இருக்கிற ஒரு பிள்ளைகளாய் ஒருவேளை நீங்கள் காணப்பட, நான் ஒரு அனாதை, எனக்கு நீ யாரும் இல்லை, நான் கைவிடப்பட்ட ஒரு மகன் மகள், எனக்கு நீ ஒத்தாசைவதற்கென்று யாரும் இல்லை, எனக்கு இருக்கிற எல்லாம் போய்விட்டது, எனக்கு இருக்கிற எல்லா நன்மை போய்விட்டது, ஐயோ நான் என்ன செய்ய முடியும் என்று புலம்பி 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 தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற மகனே மகளே, தினம் தினம் பாரப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை தேடிதான் அந்த இயேசு வருகிற ஆண்டவர். உங்களை கரிசனையோடு பார்க்கிற தேவன். அந்த பிள்ளை கண்ணீர் வடிக்கிற பொழுது விட்டு விட்டு போகிற ஒரு தகப்பன் இந்த இயேசு அல்ல. இந்த தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. அவருடைய பிள்ளைகளின் கண்ணீரை நிரந்தரமாய் துடைக்கிற ஒரு தேவன். அவருடைய பிள்ளைகளின் கண்ணீரை எல்லாம் மாற்றுகிற ஒரு தகப்பன் இந்த தேவன். அதில் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த மகளின் அருகில் போய் சொல்லுகிறார், மகளே நீ அழாதம்மா, நீ அழாதே. எவ்வளோ ஆறுதலான ஒரு வார்த்தை. இயேசுவிடத்தில் அவ கேட்கல, அந்த தெய்வத்திடத்தில் கேட்கல, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி யாரிடத்துல கூப்பிடலை. அவள் புலம்பி அழுது கொண்டிருக்கிற அந்த மகளின் அருகில் போய், இயேசு மகளே நீ அழாதே என்று அந்த மகளை ஆறுதல் படுத்துகிறார்.
ஏசு அந்த மகளுடைய கண்ணீரை கண்டு ஏன் புலம்புகிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் வேதனைப்படுகிறாய், இப்படி விசாரிக்கிறவர் தான் உங்கள் நல்ல தேவன். இன்றைக்கு தனிமேல் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? தனிமேல் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? வேதனையோடு ஒவ்வொரு நாளும் அழுது 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 அந்த பாரத்தை சுமந்து சுமந்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஐயோ, ஒருவரும் எனக்கு இல்லைப்பா, நான் இவ்வளோ வேதனைகளை சகிக்கிறேன், இவ்வளோ வேதனையான ஒரு நிலையில் இருக்கிறேன் என்று அங்கலாய்க்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை தான் இயேசு தேடி வருகிறார். நீ அழாதே மகளே என்று கர்த்தர் பட்சமாய் பேசுகிறார். இயேசு அந்த மகளை பார்த்து நீ அழாதே என்று அவள் மேல் மனதுருகி அந்த அருமையான பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வதற்காக கர்த்தர் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமை அந்த பிள்ளைகள் மீது வெளிப்பட்டது. அழாதே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் போய்விடவில்லை. அழாதே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் வேகமாய் அந்த ஜனத்தை விட்டு விலகி போய் விடவில்லை. அழாதே என்று சொன்னவர் நிரந்தர தீர்வை கொண்டு வருகிற தேவன்தான் அந்த ஆண்டவர். என் அன்பான சகோதரனே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பாரப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். எந்த காரியத்திற்காக நீ அழுகிறாய் மகளே? எதற்காக நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மகளே? அதே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் எல்லாம் எழுந்து போன ஒரு நிலைகளில் நீங்கள் பாரப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த கணவனுக்காக, அந்த மனைவிக்காக, அந்த வாலிப மகனுக்காக நீங்கள் புலம்புகிற ஒரு மகனாய் இருக்கலாம். ஐயோ, இந்த பிள்ளையின் நிமித்தமாய் நான் வேதனைப்பட்டு இதை விட ஆண்டவர் தராமல் இருந்திருக்கலாம். இந்த வேதனை ஒவ்வொரு நாளும் என் கணவன் நிமித்தமாய், என் மகன் நிமித்தமாய், என் பிள்ளையின் நிமித்தமாய் நான் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படியெல்லாம் நீங்க புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து அந்த தகப்பன் சொல்ல, நீ அல்லாதம்மா, நீ அல்லாதே மகளே என்று சொல்லி இயேசுவின் மனதுருக்கம் அந்த பிள்ளைகள் மீது வெளிப்படுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களை பார்க்கிற ஒரு நல்ல தேவன், உங்களை கரிசனையோடு தேடி வருகிற தேவன். அவருடைய மனதுருக்கம் அற்புதத்தை செய்யும். அவருடைய மனதுருக்கம் அதிசயமான காரியங்களை நடப்பிக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாடை இயேசு தொட்டார். எல்லாரும் நின்றார்கள். அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனை எழுந்திரு என்று சொன்னுடன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை முழு மகனாய், முழு சரீரமாய், மரித்து போன நிலையில் இருந்த, மரித்து போன மகனாய் இருந்த அந்த மகனுக்கு உயிர் கொடுத்து அவனை அற்புதமாய் அந்த தாயின் கரத்தில் ஒப்புவித்தார். இதுதான் அந்த ஆண்டவர். எந்த சூழ்நிலை நடுவில் நீங்கள் அழிவை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள், எது நடுவில் மரணத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள், வேதனையான வழிகளில் நீங்கள் ஒருவேளை நடந்து கொண்டிருக்கல, கர்த்தர் மாற்றப் போகிறார், கர்த்தர் உருவாக்க போகிறார். கர்த்தர் அந்த சரீரத்தை, அந்த அவயங்களை கர்த்தர் புதுப்பிக்க பண்ண போகிறார். அந்த சரீரத்தில் தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. அந்த கணவனை கர்த்தர் அற்புதமான ஒரு கணவனாய் மாற்றி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார். அந்த மகளை கர்த்தர் ஜீவனுள்ள ஒரு மனைவியாக கர்த்தர் கொடுத்து அற்புதமாய் உங்கள் கரத்தில் கொடுக்க போகிறார். அந்த பிள்ளையை, அந்த சகோதரனை, அந்த சகோதரியை அந்த பாவத்திலிருந்து, அந்த அசுத்தத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து மாற்றி கர்த்தர் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மகனாய், மகளாய், புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஜீவனாய் அந்த அருமையான மகனை, அந்த மகளை உங்க கரத்தில் கர்த்தர் ஒப்புவிக்க போகிறார். நீங்க கலங்காதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. பல நிலைகளில் நீங்க பாரப்பட்டு இருக்கலாம், கலங்கின்னு இருக்கலாம், வேதனையான சூழ்நிலைகள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த நல்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக தானே உங்கள் அருகில் வருகிறார். அவளை இயேசு நோக்கி பார்த்தார், மனதுருகினார், அழாதே என்று சொன்னாரே. உங்களையும் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் தேசத்தில் எந்த இடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த பகுதியில் நீங்கள் வாழ்கிற மகனாய், மகளாய் இருக்கலாம். உங்க கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிகளும் அவருடைய கரத்தில் இருக்கிறதே. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் இன்றைக்கு செய்து உங்களுக்கும் அவருக்கு ஏற்ற ஒரு மகனாய், மகளாய் மாற்றி உங்களை ஒரு நல்ல பாத்திரமாய் உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பெற்றோருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறாரே. கர்த்தர் அவனை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அதே தேவன் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றப் போகிற. நீங்கள் கலங்காதீர்கள். நீங்கள் புது ஜீவனாய், புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஜீவனாய், அந்த மரண கசப்பு, அந்த மரணத்தின் வேதனை கண்ணிகளை உடைத்து கர்த்தர் ஆசீர்வாதமாய் உங்களை எழுப்ப போகிறார். அவருடைய மனதுருக்க ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இயேசுவிடத்தில் நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஏசப்பா, இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காயும் அது பாதத்தில் வருகிறோம். அப்பா, அவனை ஒரு நல்ல ஒரு மகனாய், நல்ல ஒரு வாலிபனாய்,
ஜீவன் உள்ள ஒரு வாலிபனாய் அவனை அவனுடைய தாயின் இடத்தில் ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, நீங்கள் ஒரு நல்ல மகனாய் கொண்டு வந்த அந்த குடும்பத்தின் கண்ணீரை நிரந்தரமாக மாற்றினீங்களே. இன்றைக்கு எத்தனை குடும்பம் கண்ணீர் வடிக்கிறது. அவர்களை நோக்கி பாரும். உமது கண்கள் ஒவ்வொருவர் மீது நோக்கி பார்க்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் உமது மனதுருக்கம் வெளிப்படட்டும். ஒவ்வொருடைய கண்ணீரை நிரந்தரமாய் துடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எந்த கணவனுக்கு, எந்த மனைவிக்கு, எந்த பிள்ளைகளுக்கு பாரப்பட்டு இன்றைக்கு வேதனையான நிலையில் ஜெபித்து கொண்டிருக்கலாம், அந்த மரண கட்டுகள் மாறுமா? இந்த நோய்கள் மாறுமா? இந்த வேதனைகளை ஆண்டவர் எடுத்து போடுவாரா? ஒரு அற்புதம் நடக்குமா என்று பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்தை தொடுவதாக. பலவீனப்பட்டு இருக்கிற அந்த சரீரத்தின் மீது உமது காயப்பட்ட கரம் இன்றைக்கு இறங்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சத்துரு அந்த ஜீவன் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அந்த வேதனையான நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் புது பலனை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த கண்ணிகள், கட்டுகள், உபத்திரவங்கள் தெரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். நீங்க நன்மை செய்யுங்க அப்பா. அப்பா, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க நோக்கி பார்த்தும் அது மனதுருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய வேதனைகள் இன்றைக்கு மாறுகிறது. அநேக சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த மரண கண்ணியெல்லாம் தெரிக்கப்படுவதாக. அந்த வேதனையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க நன்மை செய்யுங்க. என் ஆண்டவருடைய காயப்பட்ட அந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை இன்றைக்கு குணமாக்கட்டு. புது சிருஷ்டியாய், புது மகனாய், புது மகளாய், பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் அந்த பிள்ளைகள் உருவாக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா பயங்கள், வேதனைகள் விலகி போகட்டும். கர்த்தர் நீங்க கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேதனையான நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த சகோதரனுக்கு அவரை நீ ஒப்புக்கொடு மகனே. ஆண்டவருடைய கரத்தில் அவருக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் சரீரத்தை புது அவயமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதில் இருக்கிற அசுத்தங்கள், வேதனைகளை கர்த்தர் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த வேதனையெல்லாம் மாறுகிறதற்காக நன்றி. இந்த மகன் பலன் கொண்டு ஜீவனோடு உமக்கு சாட்சியாய் எழுப்ப போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உமது பலமான வல்லமை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் நல்ல பலத்தோடு, கிருபையோடு இந்த அருமையான மகனை நீங்க எழுப்பி அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் நீங்க உருவாக்குங்க. தேவ வல்லமை கரம் பலமாய் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உமது வல்லமை ஒவ்வொருவரை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. உமது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அவர் உங்களை தொட்டு இருக்கிறார். உங்களுடைய பலமான வல்லமை உங்கள் மீது வெளிப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு பாரத்தோடு இருந்தீர்கள். ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்துவிட்டார். நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அந்த ஸ்கிரீனில் வருகிற அந்த என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நீங்கள் பேசலாம். என்னை சந்திக்கணும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று 3 அடைப்பு அருகில் இருக்கிற பிரேயர் டவர், அந்த ஜெப கூடாரம் இருக்கிறது, அங்கு நீங்கள் வாருங்கள். அங்கு காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் அந்த உபவாச ஜெபக்கூட்டம் நடைபெறும். ஒருவேளை பல பகுதியிலிருந்து திரளான மக்கள் வருகிறார்கள். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த இடத்தில் நீங்கள் ஒரு அதிசயமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை வந்து பாருங்கள். அவருடைய நன்மையை நீங்கள் காண முடியும். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியை காணுவரை அவருடைய ஆசீர்வாதம் முழுமையாய் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு நிலைத்திருப்பதாக. God bless you.